ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரயில்வே துறையைச் சார்ந்த ரெயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரெயினிங்க்கு ஓகேங்களா. 2 கேட்டகரி சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க சரிங்களா. கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ், டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபீல்டு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஓகேங்களா. இந்த ஃபீல்டை முடிச்சவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் லொக்கேஷன்ஸ் வைஸ் சொல்லியிருக்காங்க. அதில் சதர்ன் ரீஜன் நம்ம சென்னையுமே வருது ஓகேங்களா. டோட்டலாக 40 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அது டென்டேட்டிவ் தான், மேபி சேஞ்ச் ஆகலாம். டூரேஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட் வந்து 1 இயர். ஸ்டைஃபண்ட் வந்து பாருங்கள், கிராஜுவேட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து 14,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு, டிப்ளமோ இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து 12,000 ஒரு மாதத்துக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும். மினிமம் 60% வச்சிருக்கணும் சரிங்களா. அவங்க சொல்லியிருக்கிற டிபார்ட்மெண்ட் தெளிவாக பார்த்துக்குங்க. சில டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, அது ரிலேட்டடாக முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதையும் வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 18லேருந்து 27 வயசு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்லி ஃப்ரெஷ் கேண்டிடேட் மட்டும்தான் சரிங்களா. அதே போல் ரெகுலர் ஃபுல் டைம் மட்டும்தான் முடிச்சிருக்கணும். பார்ட் டைம்லேயோ டிஸ்டன்ஸ் லேர்னிங்லேயோ படிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஆகஸ்ட் 2025 ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ட்ரைனிங் பீரியட் வந்து 1 இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது வந்து பாருங்கள், நீங்கள் வந்து nats.education.government.in கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த போர்ட்டலில் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான மேனுவலுமே இருக்கும். அந்த மேனுவலுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், பிடிஎஃப் மேனுவல் பிடிஎஃப்னு பார்த்தீங்கன்னா லிங்க் கிளிக் பண்ணால் பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் ரீட் பண்ணிட்டு ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதையும் வந்து பாருங்கள். அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி நாங்கள் கால் பண்ணுவோம். இன்டர்வியூ இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கலாகவும் நீங்கள் ஃபிட் ஆகணும். அப்படியெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட், அதாவது அப்ரண்டிஸ்ஷிப் ஆஃபரே வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. இந்த லிங்க்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதே போல் மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜனல் வைஸ் ஓகேங்களா, ஸ்டேட் வைஸ் தான் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஜென்ரல் கொரிஸ் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணலாம். அப்புறம் டெலிஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் வைஸ் சொல்லியிருக்காங்க. சதர்ன் ரீஜனுக்கு என்ன மெயில் ஐடி, அதுக்கப்புறம் டெலிஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறது பற்றி அகைன்ஸ் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேனுவல் பற்றி லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிளிக் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அண்டர்டேக்கிங் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அனெக்சர் 1ல், அதையுமே வந்து பார்த்துக்குங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அறிவிச்சிருந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷனான முக்கியமான விவரங்கள் சரிங்களா. நோட்டிஃபிகேஷனை கிளியராக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.